ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம வந்து த பிரேக் த்ரூ டிவி சீரீஸ்னுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இது ஸ்வீடன் நாட்டு ஒரு மினி வெப் சீரிஸ். ஓகே, ஸோ இதனுடைய விரிவான விமர்சனத்தை ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். த பிரேக் த்ரூ இந்த வெப்சீரிஸினுடைய டீட்டெயில் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த விரிவான விமர்சனத்துக்கு போகலாம். அது என்ன கதைன்றது, இது ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகத்திலிருந்து திரைக்கதை எழுதி வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு மினி வெப்சீரிஸ். மொத்தமே 4 எபிசோடு தான். நான் ஏற்கனவே இந்த புக்கு வந்து ஒரு புத்தகத்தினுடைய திரை வடிவம்னு சொன்னேன் இல்லையா. இந்த புக்கை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க பேர் வந்து அன்னா போடின். இது வந்து ஒரு உண்மை கதை. இது ஸ்வீடிஷ் வரலாற்றிலே 15 வருடம் 16 வருடம் அலைய வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேஸ். இது வந்து பேஸ்ட் ஆன் த பிரேக் த்ரூ ஹவு த ஜீனியாலஜிஸ்ட் சால்வ் த டபுள் மர்டர் இன் லிங்கோபின் பை ஆனா போடின். அவங்க தான் வந்து இந்த புக்கை வந்து எழுதினவங்க. அவங்க ஜேர்னலிஸ்ட் ஆக்சுவலி. இந்த புத்தகத்துடைய திரையாக்கம் தான் இந்த மினி வெப் சீரிஸ், ரைட்? த பிரேக் த்ரூ இந்த டிவி சீரீஸ்னுடைய கதை என்ன? 8 வயசு பையன், 2004 ஒரு 8 வயசு பையன், அவன் பேர் வந்து முகமது அம்மூரி. அந்த பையன் வந்து ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபரால் கொலை செய்யப்படுறான். அந்த கொலையை ஒரு பெண்மணி பார்க்குறாங்க. 56 வயசு ஓல்டு அவங்க வந்து அந்த கொலையை பார்க்குறாங்க. அவங்களே அவன் சாவடிச்சிடறான். பார்த்த ஒரே ஒரு ஐ விட்னஸ், ஒரே ஒரு லேடி. ஸோ அங்கே 2004 நடந்த அந்த கொலை இருக்கு இல்லையா, அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டே பிடிக்க முடியல. ஏறக்குறைய 16 வருடங்கள் நாயா பேயா அலைஞ்சு 2000 தான் அந்த 2002 தான் அந்த 2002 அப்படின்னு தான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறாங்க. ஏறக்குறைய ஸ்வீடன் வரலாற்றிலேயே அதிக நாட்கள் தேடிய ஒரு கோல்டு கேஸ் இதுதான் இந்த டிவி சீரிஸுடைய கதை. இந்த சீரீஸில் நடித்த கதாபாத்திரங்களை பார்த்துக்கலாம். பீட்டர் ஏகர்ஸ், அவர் தான் படத்தோடைய ஹீரோ. அவர் தான் போலீஸ் ஆஃபீஸர். அவர் தான் இந்த கேஸை வந்து 15 வருஷமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி வந்து மெமரிஸ் ஆஃப் மர்டரோ கொரியாவில் அந்த மாதிரியான ஒரு ஸ்வீடிஷுடைய கதை இது. பீட்டர் ஏகர்ஸ் தான் வந்து ஜான் அந்த இன்வெஸ்டிகேஷன் கதாபாத்திரத்தில் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருந்தார். அந்த கேஸை வந்து அவர் ரொம்ப ஜஸ்டிஸாக எடுப்பார். ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, அவருக்கு அந்த டைமில் தான் ஒரு குழந்தை பிறக்கும், டிவோர்ஸ் ஆகிடும், அந்த பையன் வளர்ந்தே போயிடுவோம். யோசிச்சு பாருங்கள். பீட்டர் ஏகர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அந்த துடுதுடுப்பாக சின்ன வயசுலேருந்து ஒரு 16 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதில். இந்த கேஸை, இந்த கோல்டு கேஸை சால்வ் பண்ணதில் மிக முக்கியமான பங்காற்றியவர் அவர் வந்து மேட்டிஸ் நோரோவிஸ் அவர் தான் பண்ணியிருக்காரு. நல்லா தடியாக இருந்துக்கிட்டு டிஎன்ஏ சாம்பிள்ஸை வச்சு எப்படி இந்த மர்டரை வந்து சால்வ் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த எக்ஸ்பிரஷனு, தன்னுடைய இயலாமை, தான் வந்து ஒரு அரிய கண்டுபிடிப்பு ஒன்று பண்ணும்போது அதுக்கு வந்து சப்போர்ட்டே இல்லாமல் போயிட்டுருக்கிற அந்த எரிச்சல், இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக அவர் வந்து பண்ணியிருந்தார். நல்லா பண்ணியிருந்தார். உண்மையிலே அசத்திட்டாருன்னு கூட சொல்லுவேன். அடுத்ததான் நான் ரொம்ப சொல்கிறது வந்து அந்த பையன், குட்டி பையன், அவங்க அப்பாவாக நடித்தவங்களும் சரி, அம்மாவாக நடித்தவங்களும் சரி, அந்த பொண்ணு, 4 பேருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரைட்? ஸோ கதாபாத்திரங்கள் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க, ரைட்? இந்த சீரீஸுடைய டெக்னிக்கல் டீட்டெயிலெலாம் கொஞ்சம் பார்த்துடலாம். படத்தை வந்து லிசா சிவி அவங்க தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்வீடன் நாட்டு பெண் இயக்குனர். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த உண்மை சம்பவத்தில் அதனுடைய பேக்ரப் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரியான ஒரு கதை. இதை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றதும், அதுக்கு நடந்த நிகழ்வுகள், அதுக்கான தடைகள், அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி நான் ஸ்க்ரீன் பிளே சொல்லுவேன். ஆஸ்கர் அவர் தான் வந்து இதுக்கான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஏன் ஸ்க்ரீன் பிளே நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஷாட் ஒருத்தவன் க்ளவுஸ்லாம் போட்டு வரான், கில் அப்படின்னு ஒரு கில் அப்படின்னு மட்டும் இருக்குது, சாவடி அப்படின்னு. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4-5 பேரை காமிப்பான். பார்க்கும்போது பக்குன்னு இருக்கும். யார் சாவ போகிறாங்கன்னு தெரியாது. கடைசியில் பார்த்தா ஒரு குட்டி பையன். அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எடுத்தது. அதே மாதிரி அக்காக்காரி வரா,
பொம்மையை பார்க்குறா, டைனோசர் பொம்மையை பார்க்குறா, ஒரு டவுட்டு, ஸ்கூலில் போய் பார்க்குறா தம்பியோட இடம். இந்த இடம்லாம் வந்து இந்த சீனெல்லாம் திரைக்கதை எழுதியிருந்தாங்க இல்லையா, அது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல நான் வந்து விக்டருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். தாய்லாந்தில் நம்மளுடைய நண்பர் அவர் தான் வந்து இந்த மாதிரி பார்த்தாருனா உடனே ஷேர் பண்ணுவார். ஜாக்கி இது ஒன் டேஸ்ட் இருக்குது பாரு, மிஸ் பண்ணவே பண்ணாதான். உண்மையிலே மேட்மை டே அப்படின்ற மாதிரி ஒன்லி 4 எபிசோட்ஸ் பரபரப்பாக வச்சுருந்தானுங்க. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு அது பேர் என்ன, தே ஆர் மர்டர்ஸ், அது ஆக்சுவலி வந்து ஸ்வீடன் தான். அதுவும் நான் அதை ஸ்பெயின்னு சொல்லிட்டேன். நிலப்பரப்பில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, இதில் வந்து சில நேரத்தில் சில தவறுகள் வந்து நான் வந்து ஒத்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. அது காரணம் என்னென்னா, இப்போ ஈரான் கொடியும் நம்மளும் டக்குன்னு பார்க்கும்போது இந்திய கொடி மாதிரியே இருக்கும். நடுவில் அந்த சக்கரத்தை வச்சு தான் சம்டைம்ஸ் நம்ம டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த சக்கரம் எங்கன்னு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். அது அந்த என்ன படம், வைல்ட் ரிவர், ஆமாம் வைல்ட் ரிவர், அந்த இதை பண்ணும்போது தான் இது டெய்லர் ஷேரடன் அவர் வந்து நம்மளை வந்து ட்விட்டர் பக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அது ரொம்ப சந்தோஷம் சொல்கிறேன். அந்த மாதிரி பேசும்போது டக்குன்னு ஸ்பெயின் ஸ்வீடனையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். பிளாக் காலத்தில் இப்படிலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிஸ் ஆகும், பிழைகள் இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து அதை கண்டுபிடிக்கிறதே ஒரு குரூப் வந்து கமெண்ட்லாம் போட ஆரம்பிச்சுட்டா, அதுக்கப்புறம் அந்த பிழைகளை வந்து நான் திருத்தமே விட்டுட்டேன். இப்போ கூட வீடியோவில் போய் அதை போய் என்னால் இது பண்ண முடியும், அது அப்படியே இருக்கட்டும் அப்படி விட்டுட்டேன் நான். பட் இந்த இடத்துல நான் அதை சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். ரைட். ஸோ அற்புதமான லேண்ட்ஸ்கேப்பு, நல்ல சினிமோகிராஃபி, டெக்னிக்கலாக வந்து செம ஸ்ட்ராங். இது பேக்ரவுண்ட் ஸ்கோரு முக்கியமாக வந்து லேடி தான் அவங்க இந்த வெப்சீரிஸ் எடுத்தவங்க. 4 எபிசோடு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த மனித உணர்வுகளை எஸ்பெஷலி இந்த 16 வருஷத்தில் அவன் ஃபீல் உடஞ்சி போய் உட்காருவான்ல, அந்த உடஞ்சி போகிற உட்கார இடம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து டிடெக்டிவ் வந்து மதிக்கவே மாட்டானுங்க, 16 வருஷமும் ஒரே கேஸை வச்சு சுற்றிட்டு இருக்க அப்படின்னு. இந்த பக்கம் வந்து அவனை டீக்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடும், இந்த பக்கம் பையன் கூட வந்து அவனுக்கு வந்து கனெக்ஷன் இருக்காது. அந்த மாதிரி உணர்வுகளை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட்னா, ஒரு உண்மை கதை, அதை ரொம்ப அழகாக 4 எபிசோடில் நறுக்குன்னு முடிச்சிட்டாங்க. என்னென்னா, எப்போ பார்த்தாலும் இவங்க போலீஸ் பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஒன்று இருக்கும்ல, அவங்க குடும்ப பிரச்சனைன்னு ஒன்று இருக்குல்ல, அது தே ஆர் மர்டர்ஸ்லேருந்து இந்த படத்தில் இந்த வெப்சீரிஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இழுக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி பக்கம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சு தான் கொஞ்சம் மைனஸாக நான் பார்க்குறேன். மற்றபடி அது ஓகே தான். ரைட். வாட் இஸ் த டேக் அவே அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் உள்ளார நுழைஞ்சி அதுக்கு உண்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா சில பல இழப்புகள் இருக்கும். ஆனால் அவன் ப்ராமிஸ் பண்ணுவான், அதுக்கு அந்த அந்த கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். அங்கே தூக்கி பார்க்கும்போது கை, ஓகே, அந்த பையனுடைய கை, இங்கே ஒய்ஃப் வந்து குழந்தை பார்த்தா பையன், ஆம்பளை பையன், அது கை. அப்போ ஏதோ ஒரு ஆம்பளை குழந்தைக்கு நடந்த ஒரு விஷயம், ஐ எம் அ போலீஸ் ஆஃபீஸர், நான் அதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்ற மாதிரி. இது ஒரு ஆள் 2 ஆள்லாம் கிடையாது, 5000 பேருக்கு மேலே வந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து டிஎன்ஏ மேட்ச் என்னென்னோ பண்ணி சான்ஸே கிடையாது. இதில் என்னென்னா, நீங்கள் உண்மை சம்பவம், ஆனால் லாஸ்ட் எபிசோட் 4th எபிசோடு உங்களை வந்து கூஸ் பம்ப்ஸ் பண்ணும், நான் கேரண்டி அதுக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகே, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. வாட் இஸ் அ கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்னா, ரேட்டிங் வந்து 5க்கு 4. உண்மை சம்பவம் மெமரிஸ் ஆஃப் மர்டர் லெவலுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு மினி வெப் சீரிஸ். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பா அதெல்லாம் கிடையவே கிடையாது. சின்ன பசங்க பார்க்கலாமா, 15 வயசு மர்டர் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் மெச்சூர் பசங்கன்னா பாருங்கள், தட்ஸ் ஆல். சீன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டிய ஒரு வெப் சீரிஸ். அதுவும் வந்து க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் பிடிக்கும்னா மஸ்ட் வாட்ச், பார்த்தே தீர வேண்டிய வெப் சீரிஸ். இந்த இந்த வெப் சீரிஸ் குறித்து உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறியோட வருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஜாக்கி டிவி நேயர்களுக்கு சார், முன்னணி முதல்ல கொடுக்கறது நியூஸ் ஃபார்மேட்டில் பேசுவோம் இல்லை, நியூஸ் முகமது அமூரி அண்டு ஆனா லீனா ஸ்வான்சன், இதுதான் வந்து அந்த புத்தகத்தினுடைய பெயர். அந்த மர்டர் என்னன்னா, ஒரு சின்ன பையன் 8 வயசு, நல்லாயிருக்கும். ஓகே த பிரேக் த்ரூ. இந்த வெப்சீரிஸ்னுடைய உண்மையிலே
மிரட்டிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ரைட். இப்போ இந்த படத்துடைய கதாபாத்திரங்களை பார்த்துட்டோம். ரைட். இந்த படத்தோட கதாபாத்திரங்களாம் பார்த்துட்டோம். ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி ரைட் இல்லை வாமா ப்ளூ ஃபர்ஸ்டில் போடுப்பா. ரொம்ப சிறப்பாக வந்து அவங்களுடைய பங்களிப்பை வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய இது வந்து ஒரு பிரித். ஹாய், ரெக்கார்ட் போயிட்டுருக்கு. இந்த புக்கோட நேம் வந்து த பிரேக் த்ரூ ஹவு த ஜீனியாலஜிஸ்ட். இந்த புக்கு நான் ஃபஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டாரு தம்பி. அந்த முகமது அமோரி அப்படின்னு மர்டர் ஆஃப் முகமது அமோரின்னு ஃபைனலி சால்வ். அது புக்கு நேம் அது இல்லை. புக்கு நேம் இங்கே சொல்கிறேன். ஓகே. இந்த புக்கு நான் புக்கு வந்து இந்த இந்த